ஊசி கோபுரம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையோட ஒரு மிகப்பெரிய அடையாளம் இந்த ஊசி கோபுரம் கதீட்ரல் தான். இந்த சர்ச்சுக்கு என்னோட என்டையர் 24 வருஷ வாழ்க்கையில் நான் 2 வாட்டி தான் போயிருக்கேன். ஒன்று எங்கள் ப்ரொஃபஸர் ஒரு சாரோட கல்யாணம், இன்னொன்று என் ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்துக்கு இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். நான் 2 வாட்டி போகும்போது இந்த சர்ச்சு ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம். இந்த சர்ச்சில் என்னைக்காவது கூட்டமே இல்லாதப்போ இந்த சர்ச்சை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, உள்ள வந்து சாமி கும்பிடணுன்னு. அண்ட் இன்னைக்கு அது நடந்துச்சு. இந்த சர்ச்சு கூட்டம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவாகவும் நான் எடுத்தேன். இப்போ வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோவில் இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரி சொல்லலாம்னு சொல்லி நான் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது தான் நிறைய புது விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. சர்ச் மிஷனரி சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சொசைட்டி இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த சர்ச் மிஷனரி சொசைட்டிக்கு இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷனரி ஜெர்மன் நாட்டில இருந்து ரேனியஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான். சிஎம்எஸ் மிஷனரி ரேனியஸ் அவர்கள் 1814 முதல்ல இந்தியாவில் மெட்ராஸ்ல வந்து இறங்குறாரு. அங்க அவர் அவரோட சர்வீஸை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு 6 வருஷம் அங்க சர்வீஸ் பண்றாரு. அண்ட் அங்கிருந்து 1820 ஜூலை 7 முதல்ல அவர் திருநெல்வேலிக்கு வராரு. இவர் திருநெல்வேலி வந்து இங்கேயும் அவரோட சர்வீஸை ஸ்டார்ட் பண்றாரு. இங்க வந்தும் போறதுமா இருந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு 1822 முதல்ல நெல்லையப்பர் கோயிலை பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைக்குது. நெல்லையப்பர் கோயிலோட அந்த ஒரு பிரம்மாண்டம் ரேனியஸ் அவர்களை பிரமிப்பில் ஆழ்த்துது. அப்போ அவர் இந்த மாதிரியே கிறிஸ்டியன் மக்களுக்கு ஒரு பிரம்மாண்ட சர்ச் ஒன்றை கட்டணும்னு முடிவெடுக்காருங்க. அப்படி அவர் முடிவெடுத்து 1826 ஜூலை 16 இந்த சர்ச் அப்படிங்கிறது ஒரு 6 மாச கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வெறும் 2000 ரூபா காஸ்ட்ல கெட்டப்போதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமா, அப்போ இங்க இருந்த ஹிந்துஸோட சப்போர்ட்ல தான் வேங்க முதலியார் அப்படிங்கிறவர் தன்னோட 168 ஏக்கர் லேண்டை இந்த சர்ச்சோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கொடுக்குறாங்க. அண்ட் இந்த சர்ச் அப்படிங்கிறது 1826 ஜூலை 16 முதல்ல மக்களுடைய இதுக்காக திறக்கப்படுது. இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட கட்டடம் 1826 கிடையாது. முதல்ல சர்ச் கட்டும்போது அப்போ இதெல்லாம் எப்போ கட்டினாங்க? முதல்ல இந்த சர்ச் 1826 பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு பேரே இல்லாம தான் இருந்திருக்கு. அப்போ 1836 ஜனவரி 30 இங்க ஒரு பிஷப் கோரே அப்படிங்கிறவர் வராரு. அவர் இந்த சர்ச்சை பார்த்துட்டு இதுக்கு ஹோலி ட்ரினிட்டி சர்ச் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. எஸ், ஊசி கோபுரம் சர்ச்சோட பேரு ஹோலி ட்ரினிட்டி சர்ச் அப்படிங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அப்புறம் 1840 இந்த சர்ச்சை மேசிவா பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்பதான் இது சர்ச் அப்படிங்கிறதுல இருந்து கதீட்ரல் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து பெறுது. கதீட்ரலுக்கும் சர்ச்சுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தேன். சர்ச் அப்படிங்கிறது பாஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம், கதீட்ரல்ல பிஷப்ஸ் இருப்பாங்களாம். அண்ட் 1845 தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐகானிக் கோபுரம் 158 அடி உயரம் இருக்கக்கூடிய நெல்லையில பாளையங்கோட்டைக்கு ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய இந்த ஊசி கோபுரம் அப்படிங்கிறது கட்டப்படுது 1845. இதோட உயரம் 158 அடி. இந்த ஊசி கோபுரத்தில் நீங்கள் ஒரு பெல்லு பார்த்துருப்பீங்க. அந்த பெல்லு வந்து 1850 ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற குழு மூலியமா கொடுக்கப்படுதுங்க. நான் அப்படியே ஹோலி ட்ரினிட்டி கதீட்ரலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேங்க. அதான் நம்ம ஊசி கோபுரம் சர்ச்சை தான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை இன்றைக்கி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும். அப்புறம் மறக்காமல் நம்மளோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். பை.